ஆண்டவருடைய புனித பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஆசீராய் என்னுடைய வாழ்வை நிரப்ப இந்த நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னம் நாம் உதவி செய்கிறது என்ற வாஞ்சையோடும் தாகத்தோடும் இந்த ஜெப வேளையை ஒப்பு கொடுப்போம். அன்பு பிள்ளைகளே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இதுவரைக்கும் நமக்கு எத்தனையோ உதவிகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை வானின் மழை போல் பொழிந்த நம் தேவன் இதோ நமத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். ராஜாவாக இதோ வீற்றிருக்கின்றார். உங்களை எல்லாம் கண்குளிர பார்க்கின்றார். நட்டாலம் என்ற தேவசகாயம் பிறந்த புண்ணிய பூமியிலே, அவர் முதல் நடையெடுத்து வைத்த இந்த புண்ணிய பூமியிலே ஏராள மக்கள் வருவது, ஆண்டவரை நாடி வருவது, புனித தேவசகாயத்தினுடைய பரிந்துரையை தேடி வருவது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இதோ ஆண்டவர் ஆர்ப்பரிப்போடு தன் கண்களை திறந்து ஆரவாரமாய் உங்களை பார்க்கிறார், ஆச்சரியமாய் பார்க்கிறார், மகிழ்ச்சியோடு பார்க்கிறார். உங்களுடைய இந்த வருகை ஆண்டவருக்கு ஏராள மகிழ்ச்சியை தருகிறது. இதோ இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவருடைய பெயர் எபினேசர். எபினேசரே, எபினேசரே, இதுவரைக்கும் உதவி செய்தீரே, நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே என்று ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகின்ற இதய வாஞ்சையோடு ஆண்டவரை புகழ்ந்து இப்பாடல் வரிகளை பாடுவோமா? எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கடவுளை கண்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஆயிரம் ஆயிரம் வரும் என்கின்ற நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் இந்த புண்ணிய பூமியிலே அழைத்து வந்திருக்கிறது. இதோ காண்கின்ற தேவன் எல்ரோயை இங்கே நமக்காக காத்திருக்கின்றார். என்னை கண்ட தெய்வமே, எனக்கு நன்மை செய்த தெய்வமே, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்தவரே, என்னுடைய கண்ணீரை காண்பவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவேன் என்ற வாஞ்சையாய், ஆசையாய், தாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கடவுள் செய்ய போகின்ற மேலான கிருபைகளை பெறுவதற்கு முதல் படியே நன்றி உணர்வுதான்.
உள்ளத்தில் இருக்கின்ற நன்றி உணர்வால் கடவுளின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் கடவுள். நன்றியோடு அவரை ஆராதிப்போம், நன்றியோடு அவரை புகழ்வோம், நன்றியோடு அவர் புகழ் பாடலை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தாராளம் உள்ளம் கொண்டவராய் இருக்கிறார். இதோ ஏராளம் ஏராளம் மக்களை காண்கின்ற ஆண்டவர் வாஞ்சையோடு தன் ஆசீரை அளப்பரிய விதத்தில் நமக்கு அள்ளித் தருகிறார். நன்றி சொல்வோம் பிள்ளைகளே, நன்றியோடு அவரை புகழ்வோம் பிள்ளைகளே. ஆண்டவர் நமக்காய் வீற்றிருக்கின்ற கிருபைக்காய், புனித ஆசீர்வாதங்கள் மீது பொழிய இருக்கின்ற கிருபைக்காய் நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு செய்வேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பாரும் அப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கண்ணோக்கி பாரும். பிள்ளைகளை பிள்ளைகளுடைய உள்ளம் சுமந்து வந்திருக்கின்ற வேதனைகளையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் கூக்குரலையும் கண்ணீரையும் அழுகையும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. எங்களுக்காக வானில் இறங்கி வந்தவரே, நாங்கள் நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு முன்பாக எழுந்து நின்று நம்முடைய கண்ணீரின் வேண்டல்களை ஒப்புக் கொடுப்போம். திருப்பாடல் 93 சொல்கிறது, இதோ கண்களை படைத்த இறைவன் காணாதிருப்பாரோ, செவிகளை பொறுத்து இறைவன் கேளாதிருப்பாரோ. அவர் காண்கின்ற கடவுளாய் இருக்கின்றார், செவி சாய்க்கின்ற கடவுளாய் இருக்கின்றார். அவர் நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பற்கடிப்புகள், அழுகைகள் அனைத்தையும் காண்கின்ற தெய்வமாக இருக்கிறார். அழ வேண்டாம் அன்பு பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவரின் கரம் இதோ உங்களை நோக்கி நீள்கிறது. உங்களை அவர் தொடுகிறார், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறார். உங்கள் வேதனையிலிருந்து உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர் உங்களை காப்பாற்ற வல்லதாக இருக்கிறது என்பதை சொல்லுகின்றார். ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் தொழில் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, இத்தனை ஜனங்கள் இந்த இறை சமூகமாய் ஒன்று கூடி வந்திருக்கின்ற கிருபையிலே இவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நல்ல தொழில் ஆசீர்வாதம் வேண்டுமே, எங்களுடைய குடும்பங்கள் வாழ்வதற்கான ஆசிரை ஆண்டவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தங்களுடைய குடும்பங்களாக இணைந்து கம்பெனிகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடிய வெகுஜன மக்கள், கட்டுமான தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள், மீன்பிடித்தல் தொழிலை செய்யக்கூடிய மீனவ சொந்தங்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அவர்களோடு உடனிருந்து அவர்களை வழி நடத்துவீராக. செய்கின்ற தொழிலிலே அவர்கள் முன்னேற்றம் காண செய்வீராக. அவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஆசீரால் நிரம்ப, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளப்படுத்த நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் உம்மிடத்திலே வருவார்களாக. தேவ கிருபையால் ஆட்கொள்பவரே, இந்த நேரத்திலே பிள்ளைகளை வாஞ்சையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடலில் தொழில் செய்யக்கூடிய மீனவ சொந்தங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவ்வப்பொழுது
வானிலை எச்சரிக்கை தரப்படுகிறது. பெரும் காற்று வருகிறது. கள்ளக்கடல் என்று ஒரு கடலுக்கு பெயரிட்டு அதனுடைய தாக்கம் பெரிதாக இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆண்டவரே, எங்களுடைய மீனவ சொந்தங்களை உம்முடைய கண்ணின் கருவிழி போல காக்க வேண்டுமாறும், ஆழ்கடலிலே மீன்பிடிக்கக்கூடிய விசைப்படகு தொழிலாளர்களை உம்முடைய கரத்தில் காத்தருள வேண்டுமாறும், நல்ல வளமான இடத்திலே தொழில் செய்கின்ற கிருபையை கொடுக்க வேண்டுமாறும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஒவ்வொரு முதலாளிகளும் இந்த உலகத்திலே உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற நமது நீதிக்காக உழைக்கிறார்கள். உழைக்கும் பிள்ளைகளை ஆண்டவரின் கரம் ஆசீர்வதிப்பதாக. மகனே நீ துவங்கு, மகளே நீ துவங்கு, நான் நிறைவுற செய்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரை, வீட்டை கட்டாவிட்டால் கட்டுவோரின் உழைப்பு வீணாய் போகும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உன் பிள்ளைகள் உம்மை நம்பித்தான் ஆண்டவரை இந்த திருத்தலத்திலே வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பாச பாதுகாவலுடைய இந்த பிறந்த பூமியிலே பிள்ளைகள் ஒருங்கிணைந்து வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர்கள் ஜெபங்களை கேட்பார் என்ற நம்பிக்கை உணர்வோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை, நம்பிக்கை மனதில் இருந்தால் நல்லது நடக்கும் என்று அழகான ஒரு வார்த்தையை இன்றைய நாளிலே ஒரு மகள் தன்னுடைய பகிர்வின் பொழுது சொன்னார். நம்பிக்கை ஒன்றே மனதில் நிறுத்தினால் நல்லது நடக்கும், நல் கிருபை நடக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆண்டவர் அருள் புரிவார் என்ற செய்தியை நாங்கள் உள்ளத்திலே தாங்குகிறோம். ஆண்டவரே, உம்மீது கொண்ட வாஞ்சையால் உம்மை நோக்கி நாங்கள் எழுப்புகின்ற விண்ணப்பத்தின் குரலை கேட்டல்வீராக. கண்ணீர் சிந்தி அழுகின்ற பிள்ளைகளின் கண்ணீரை துடைப்பவரே, உம்முடைய செவிகள் என் பிள்ளைகளுடைய வார்த்தைக்காக அவலாய் காத்திருக்கிறது. ஆண்டவரே, கண்ணீரோடும் விசும்பலோடும் மன ஏக்கத்தோடும் மனபாரத்தோடும் பெருமூச்சோடும் எழுப்புகின்ற விண்ணப்பத்தின் குரல் ஆண்டவருடைய தெய்வீக பார்வையிலே எழுந்து வர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இந்த விண்ணப்பத்தின் குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கருணை நிறைந்த கடவுளே, இந்த நேரத்திலே பிள்ளைகளுக்கான ஒவ்வொரு வேண்டல்களையும் நீர் ஏற்றருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்ற உம்முடைய வல்லமை வேண்டும் அப்பா. குழந்தைகளுக்கு ஞானம் தந்து காத்தருளும். நோயாளிகளுடைய சுகப்படுத்தும் கரத்தினால் நீர் தொட்டு குணப்படுத்தியருளும். கடன் தொல்லை கஷ்டங்களிலிருந்து விடுதலை தாரும். கட்டுமான பணிகள் செய்கின்றவர்களுக்கு அப்பணியை நிறைவேற்றுகின்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதியும். தொழில் துவங்கி நடத்துகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு மகனுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை என்று எங்களுக்கு யார் இருக்கிறார்கள்? இதோ உம்மை நம்பியே இருக்கிறோம், உம்மை நம்பியை தேடி வந்திருக்கிறோம். இந்த பாடல் வரியை 2 வரிகளை பாடி நாம் ஜெபத்தை நிறைவு செய்வோம். இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. பாடுவோம். இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. மீண்டுமாக. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன். பாடுவோம். உம்மை நம்பியே நான் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே. கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே, எனக்கு என்று யாருமே இல்லை. அனைவரும் இணைந்து மாண்பியர் கீதம் பாடுவோம். ஆண்டவரிடத்தில் மீண்டும் சொல்வோம். இயேசுவே, எனக்கென்று யாருமே இல்லை. உம்மை நம்பி நான் வாழ்கிறேன். உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு இந்த அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த எண்ணத்தை இன்று நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலி முடிந்து வீட்டுக்கு சென்ற பிறகு உங்களுடைய குடும்ப ஜெபத்தின் வேளையிலோ அல்லது உங்களுடைய தனி ஜெபத்தின் வேளையிலோ நீங்கள் கரங்களில் ஏந்தி வந்திருக்கின்ற மெழுகுத்திரியை இயேசுவின் தீர்த்ததை படத்துக்கு முன்பாக வைத்து நீங்கள் இன்று கேட்ட அதே விண்ணப்பத்தை வீட்டிலும் இருந்து ஜெபியுங்கள். நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உணர்வோடு நாம் இந்த வழிபாட்டின் ஆசீர்வாதத்திற்கு கடந்து செல்வோம். தாழ்
இதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகவும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கி உட்கொண்டு ஆராதிக்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார், தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு